ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை மாவு தீர்ந்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. உடனடியாக ஒரு ஹெல்த்தியான தோசை, கோதுமை அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. அதில் 4 டீஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வந்தாலும் ஓகே தான். உப்பு போட்டுக்கலாங்க, சால்ட் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோதுமை அடை தோசை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டுங்க. ஏன்னா ரவை போட்டிருக்கனால கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கொஞ்சம் தண்ணியே கூடுதலாகவே ஊற்றிக்கலாம். ரவை வந்து ஊறி வரும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு கூட நான் வந்து 1.5 கேரட்டு நான் வந்து துருவி வச்சுக்கிறேங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சும்மா 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும். இஞ்சி வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, பெரிய வெங்காயம் நான் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா பொடிசாக கட் பண்ணியும் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். கொத்தமல்லி இலையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம கலக்கி வச்சுக்கிற நம்ம வந்து கோதுமையும் ரவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாவில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க நீங்கள். நான் அது இல்லை, அதனால தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டுங்க. நம்ம இந்த பக்கம் ஒரு தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறி வந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், 2 வரமிளகா காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துருக்குறேன். 2 வரமிளகா போட்டுக்கலாம். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அரைச்சாச்சு. நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். இதுக்கு கூட நான் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிறேங்க. தேங்காய் சட்னியும் இதுக்கு கூட நான் அரைச்சாச்சு. 2 சட்னியும் அரைச்சாச்சு. இப்போ மாவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது நம்மளுக்கு ஊத்தப்பம் போட. இப்போ பார்த்தீங்கன்னா கல் நல்லா காயட்டும். இதில் நான் வந்து 2.5 கரண்டி நான் மாவு எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி அளவாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஊத்தப்பம் மாதிரியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ஊற்றியாச்சு. இதுக்கு வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் தான் சேர்த்துருக்குறேங்க. நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மூடி வச்சிடலாங்க, சீக்கிரமாக உள்ளே வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான நமக்கு கோதுமை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூடங்க. இந்த சட்னியோட காம்பினேஷனுக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கம் வேக வச்சு இப்போ எடுத்தாச்சு. நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் இன்னொரு தோசையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து கலக்கிக்கிற மாவில் 12 தோசை வந்துச்சுங்க. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நமக்கு கலரே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக தோசை, அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.